ஹலோ மக்களே, வெல்கம் டு ஃபயர் ஜோன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட் ரைல்ஸ் அதுதான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு சூப்பரான ஒரு கேம் மக்களே. இது வந்து ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்க, நிறைய பேர் வந்து இந்த கேம் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் வந்து இதை வந்து சிங்கிளாக போடுற மாதிரியே இல்லை மக்களே, கூட்டமாக சேர்ந்து போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட நினச்சேன். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ப்ரோ நீ விளையாடு, பாஸ் ஃபைட்டுக்கு வேணால் நாங்கள் வரோம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க மக்களே. அது மட்டும் இல்லாமல் அவங்களாம் இன்றைக்கி கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. இது வந்து நான் ஜெயிச்சு வெளியே போகிற வீடியோலாம் இல்லை, எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ தான் மக்களே. ஸோ யாருமே பயப்பட தேவையில்ல. எஸ்கேப் ஆகிற வீடியோலாம் கன்ஃபார்ம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போடுவோம். இது சும்மா நார்மல் வீடியோ. எனக்கு இந்த கேம் பற்றி எதுவுமே தெரியாது மக்களே. எப்படி இருக்குது இந்த கேம், நம்மளால் தனியாக போக முடிஞ்சிச்சுன்னா எவ்வளோ தூரம் போக முடியுது அப்படின்னு பார்க்குறதுக்காக மட்டும்தான் நான் வந்து இப்போ வந்து வந்திருக்கோம். இது எவ்வளோ தூரம் போக முடியும், நம்ம தனியாக சிங்கிளாக ஆடி எவ்வளோ தூரம் போகிறது அப்படின்னு சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் வந்துடுவோம். எனக்கு இந்த கேம் பற்றி பெருசாக எதுவுமே தெரியாது. இப்போ கூட்டமாக ஆடும்போது தோற்றுருவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரெயின் பண்ணி பார்த்துக்கலாமே அப்படிங்கிறதுக்காக மக்களே. இதில் வின்லாம் ஆக மாட்டேன், இப்போ நான் சொல்லி தான் போகிறேன். ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தம்பி டெலிபோர்ட் சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். டெலிபோர்ட் ஆயாச்சு மக்களே. ஆக்சுவலாக நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் கூட சேர்ந்து ஆட போகிறோம். அது ஒருத்தர் 2 பேர் இல்லை மக்களே, 3 பேர். ரித்விக் சாய், அப்புறம் வந்துட்டு பென் அப்படிங்கிறவர், அடுத்து கடைசி சப்ஸ்கிரைபரு நம்மளோட ஆட போகிறவர் பார்த்திங்கன்னா ஸ்ரீநெட் அப்படிங்கிறவர். ஆக்சுவலாக இவங்க 3 பேர் கூட சேர்ந்து தான் நம்ம வந்து ஆட போகிறோம். இது வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோங்கிறதுனால கொஞ்சம் அப்படி தான் மக்களே இருக்கும். இங்கே தான் கோல்டு இருந்துச்சு, விற்க சொன்னானுங்க, விற்றேன். இப்போ போய் ஜெனரல் ஸ்டோர்லாம் கோல்டு வாங்கணுமா மக்களே, அப்போ தான் வந்து என்னது வண்டியை வந்து ஓட்ட முடியுமா. அதோ கோல்டு இருக்குது. ஈனிங்க முதல்ல என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆர்மரு, இதுவும் ஆர்மரு லெஃப்ட் ஷோல்டர் ஆர்மரு. இது என்னமோ, இது வந்து மைனர் கேப் மக்களே. ஓகே, ஒரு சிலதெல்லாம் கிடைக்கிது தான் மைனர் கேப்பு. இது வந்து ஏதோ டோமா ஹாக் அப்படின்னா நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு வந்து கோல் தான் தேவை. கோல் நான் வந்து வேகமாக எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டேன். மொத்தமாக 20 ரூபா. ஓகே, சீரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே மக்களே, அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பக்கு தான். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு, அந்த கோல் பக்கத்தில் போயாச்சு, அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டாச்சு. நமக்கு வந்து இப்போ கோல் தான் தேவை. ஓகே, நம்ம வந்து வானத்தை பார்த்தா வெளிச்சமாக தான் இருக்குது மக்களே. நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து சர்வை பண்ணி ஜெயிக்கிறோம். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோவிலே ஜெயிச்சிட்டோம்னா அது வந்து வேறு மாதிரி. இங்கே ஏதோ நியூஸ் பேப்பரில் இருந்துச்சு, அதெல்லாம் வாங்கிக்கிட்டேன். இது கன் ஸ்மித் தான் மக்களே. இங்கே என்ன இருக்குதுன்னு சும்மா போய் பார்க்குறேன். ஏங்க ஃபுல்லாக கன்னுங்க. இது என்ன கன்று, ஷார்ட் கன்னு. இது என்னது, ரைஃபிள். எனக்கு ரைஃபிள் தாண்டா வேணும். இருங்க ஏங்க, 75 ரூபா, நம்மக்கிட்ட காசு இல்லை. ஓகே ப்ரோ, அதை அப்படியே போட்டுடலாம். ஷார்ட் கன் பார்க்கலாமா? தம்பிங்களா கம்மி ரேட்டு. ஏங்க 50 ரூபா தான் கரெக்டாக, என்கிட்ட 50 ரூபா தான் இருக்குது. இதுக்கு புல்லட் வேறு வாங்கணும். ஏங்க ஷார்ட் கன் பகை வெளியே பிடிச்சிங்க. ஓகே, நான் இந்த இதுதோ ரிவால்வர் போல். டேய் வந்துருச்சுங்க இந்த ரிவால்வர். 40 ரூபா. சரி ஓகே, இது வாங்கலாமா ஷார்ட் கன் வாங்கலாமா? எனக்கு ஷார்ட் கன் மேலே ஒரு ஏன் 2 ஷார்ட் கன்னும் வெளியே போயிடுச்சு. டேய், ஹவுஸ் திஸ் பாசிபிள் மேன்? இப்படி வெளியே போனால் ஏங்க பக் ஆகிடுச்சிங்க ஷார்ட் கன்னு. அடா பாவி பசங்களா. ஏங்க இங்கே வந்துருச்சிங்க ஷார்ட் கன். அடேங்க அப்பா, ஓ மை காட். ஷார்ட் கன் உள்ளே போ. ஓகே, எனக்கு ஏங்க இங்கே 2 ரைஃபிள் இருந்துச்சு, ஒரு ஷார்ட் கன் தான் இருக்குது. இங்கே ஒரு ஷார்ட் கன் இருக்குது தம்பிங்களா. ஓகே, எனக்கு வந்து இப்போதைக்கு ஒரு ஷார்ட் கன் இருந்தால் போதும். நாவி ஷார்ட் கன் தேவையில்லைங்க. நம்ம வந்து புல்லட் வாங்கிக்கலாமா? ரிவால்வர் ஆமோ கரெக்டாக இருக்குமா? 55 ரூபாங்க. இன்னும் ஒரு 5 ரூபா இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் என்கிட்ட இல்லாத காரணத்தினால நான் இப்போ வந்து ரிவால்வரே எடுத்துக்கிறேன். வேறு வழி இல்லையே மக்களே. டாய் ஓகே, ஏங்க கரெக்டாக இருக்குது, வாங்கியாச்சு. ஸ்பீக்கர் ஓகே மக்களே. இப்போ வந்து நமக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். தம்பி வருது வேங்கை வெளியே வருது. நம்மளால் முடிஞ்ச அளவு காட்டலாம். ஏங்க இதை நியூஸ் பேப்பரில் எதுக்குன்னே தெரில, நான் சும்மா வெல்டு வைக்கிறேன்.
ஏதோ வெல்டுன்னு காட்டுச்சு. வெல்டு. ஏங்க இப்போ வந்து நம்ம ஆடுறோம் அப்படின்னா எப்படி இருக்கணும்? அது வந்து ஏதோ ப்ரோ ஆடுறாங்க அந்த மாதிரி இருக்கணும். ஃபயர் ஜோன்னா யாருன்னு நினச்சிட்ருக்கீங்க? ப்ரோ பிளேயர் ஃபயர் ஜோன் மகளே, ப்ரோ பிளேயர். அவர் வந்து என்ட்ரிக்கு வந்து இப்படி வச்சுக்கலாம், நல்லா தாங்க இருக்குது. இது கொஞ்சம் ஜாம்பிஸ் வர தடுக்கும்னு நினைக்கிறேன். கோல் போட்டாச்சு, ஸ்டார்ட் பண்ணலாமா? ட்ரெயினை வருது வேங்கை வெளியே வருது. ஓகே மகளே, ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. வீடு தான் வருது. அடே தமிழில் ரிவால்வர்லாம் வாங்கி வச்சுருக்கேன். என்கிட்ட எல்லாம் செத்திங்களா இன்றைக்கி? கோல்டு எது வந்தாலும் சேர்றானே. ஐயோ 6 மணிங்க, இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, வீடு ஏதாவது வந்திருக்கா என்ன? இல்லை நம்ம எதாவது தாண்டி போயிட்டோமா? எனக்கு தெரிஞ்சு அடுத்து வீடு வரணும் போல் இருக்கே. கோல் தீந்துரும் போல இருக்கே. ஓ மை காட், 1000 கிலோமீட்டர் இங்கே ஒரு கோல் இது இருக்குது. ஐயோ, நான் கரெக்டாக இங்கே நிறுத்தியிருக்கேன். ஏன்னா இருட்டு வேறு ஆக போகுது. என்கிட்ட கோல் இல்லை, முடிஞ்சிருச்சு. போகலான்னு தான் தோணுதானே. 7 மணி ஆகிடுச்சு. கோல் நான் காலையில் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் மக்களே. நைட்டு வேறு ஆகிடுச்சு மக்களே, கொஞ்சம் பயமாக இருக்குது. 10 மணி ஆகிடுச்சு. அங்கே தான் கோல் இருக்குது. இப்போ வந்து எனக்கு நைட்டானால் ஏதோ வரும்னாங்க. இந்த கேம் ப்ளே வந்து நான் வந்து பார்த்துருக்கேன், ஆனால் விளாண்டதில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் விளாடுறது. நைட்டானால் பேய் வரும்னு நினைங்க. சரி, எதுக்கு ரிவால்வர் கையில் வச்சுப்போம். பேய் வந்தால் சுடணும் போல இருக்கேன். பேய் வருமா சாம்பி வருமா என்ன வரும்னே தெரில. என்ன கருமம் வந்தாலும் நம்ம சுட்டு தானே ஆகணும். சொல்லுங்கள். புல்லட்லாம் இருக்கேன், ப்ராப்ளமே இல்லை. தம்பி எவனா இருக்குங்களா? ஒரு புல்லட் சுட்டிருக்கேன், ரீலோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். டாய் யாரா ஸ்பான் ஆகுங்கடா. எனக்கு தெரிஞ்சு வேர்வூல்ஃப் நைட்டுன்னு நினைக்கிறேன். அங்கே எவனோ ஸ்பான் ஆகியிருக்கான், நான் எவனும் இன்னும் வரல. டைம் என்ன? 1 மணி மகளே, கிட்டத்தட்ட 1 மணி ஆயிடுச்சு. ஆனால் இன்ன வரைக்கும் எவனும் வரல. எவனும் வராதுன்னு நமக்கு தான் நல்லது. அப்படியே இருங்கடா தமிழ்நாடே, யாரும் வந்துடாதீங்க. காலைல ஆகிட்டோம். நான் வந்து போயிடுறேன். 2 மணி 2 மணி. நீங்கள் ஆனால் ஸ்பான் ஆகியிருக்கான். ஏங்க அது குதிரைங்க. அடேங்க அப்பா, பயந்தே போயிட்டேன். இன்னும் எவனுமே ஸ்பான் ஆகல. என்ன நார்மல் மூட்லலாம் எவனா வந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு இப்படி இருக்குது. நான் கையில் கன்று வச்சதை பார்த்துட்டு எல்லாம் பயந்துட்டானுங்க போல். ஏங்க ஜாம்பி நைட்டுங்க. மேலே ஒரு ஜாம்பி அடிச்சு இந்த சைடு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஹெல்த்து வேற குறைச்சி விட்டுச்சு. அட கடவுளே, 4 மணி. டே தமிழா ப்ளீஸ்ரா, ப்ளீஸ். ஜஸ்ட்டுங்க ஏதோ ஹெல்த்தை குறைச்சி விட்டுருந்துச்சு. ஃபியூவல் போயிடுச்சு அதுவே. காலையில் ஆயிடுச்சு. இப்போ இறங்கலாம் வெளியே. அப்படியே எங்கள் அப்பா ஹெல்த் எவ்வளோ குறைஞ்சிருச்சு பாருங்க. சரி, நான் இங்கே வந்ததே கோலுக்காக தான் நிறுத்தினதே. கோல் இல்லாமல் நம்மளால் போக முடியாது ரொம்ப தூரம். ஷவல் வச்சு தான் கோல் வந்து மைன் பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை. தம்பி கோல் மைனா சீக்கிரம், டைம் இல்லை. அங்கே சில்வர் மைன் பண்ணுறது இருக்குது. இதெல்லாம் தேவைங்க, இதெல்லாம் விற்கணும் போல். அது விற்கணும்னு தெரியும், எவ்வளோ தேவை அது எதுவுமே தெரியாது. தம்பிங்களா சீக்கிரம் கொடுங்கடா. ஒரு 3 கோல் தருவானுங்க. ஒரு 3 கோல் தாங்கடா ப்ளீஸ்ரா. ஒரு சில டைம்ஸ் லக் இருந்துச்சுன்னா 3 தருவானுங்க, 2 தருவானுங்க, ஒரு சில டைம்ஸ் 1 கூட தருவானுங்க. ஆனால் கோல் வந்து கிடைக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ தயவு செஞ்சு வேணாம் ப்ரோ, எனக்கு கோலே வேணாம் அப்படி மட்டும் எவனும் நினச்சிடாதீங்க. கோல் வந்து இப்போ உங்களுக்கு பார்க்க இப்படி இருக்குது, ஆனால் இது எவ்வளோ யூஸ்ன்னு எனக்கு ஒருத்தனுக்கு தாங்க தெரியும். ஒரு கோல் 20 ரூபா. அப்போ 3 கோல் பாருங்க, 3 கோலுங்க. லக்குங்க நமக்கு. கோல் வாங்குகிற வேலை இல்லை. தம்பிங்களா, அங்கே சில்வரா கோல்டா? அது ஏதோ வரேன்டா. ஒரு கோல் போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இட்ஸ் டைம் டு கிவ் இட் பேக் மாமே. நான் கோலை போடுறேன். ஓகே, என்கிட்ட இன்னமும் ஒரு கோல் இருக்குது. வரேன். வருது வேங்கை வெளியே வருது. இதேதான். இது வந்து சில்வருங்க. இதுவும் முக்கியம். சில்வர் என்னடா கோல் போட்டுருவியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. ஆனால் சில்வர் வச்சு ஒரு சில யூஸ் இருக்குது. இது விற்கலாங்க.
ஆனால் இது எவ்வளோ போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது விற்கலான்னு மட்டும் தெரியும். டே சாவாமல் இருந்தால் போதுங்க நமக்குலாம். நம்மக்கிட்ட ஒரு கோல் இருக்குங்க இன்னும். ஓகே 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 ஜிஜி ஸ்டார்ட் பண்ணு கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணு டே தம்பி டே கோலே வந்து ஏங்க ஆனால் இவ்வளோ நேரம்லாம் மைண்ட் பண்ண முடியாதுங்க. ஒரு 3 டைம் இந்த மாதிரி கிடச்சிச்சுன்னா பரவாயில்ல. கோல் தான் உங்களுக்கு வந்து அள்ளி தருவானுங்க. இதெல்லாம் நீங்கள் என்ன கெஞ்சினாலும் ஒரு 2 கிடைக்குமானே உங்களுக்கு வந்து பெருசுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1 தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். 1 தானே? டே பாருங்க 1 தாங்க. இது வந்து பியூர் நக்லெட்டு. சில்வர் பார் வந்து உங்களுக்கு காஸ்ட் வந்து அதிகமாக தருவானுங்க. இது வந்து ஒரு 2 சில்வர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கம்மியாக தான் வரைக்கும். சரி வாங்க வண்டி அடுத்தது வீட்டில் தான் நிறுத்துவேன். ஓகே மக்களே, நம்ம வந்து சில்வரி கலெக்ட் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ வந்து கிளம்பிட்டு இருக்கோம். எங்கே போகிறோம் நமக்கும் தெரியாது, உங்களை வீடியோ பார்க்குறவங்களுக்கும் தெரியாது. இது எங்கே வரைக்கும் போனால் என்ன நடக்கும் எதுவுமே எனக்கு தெரியாது மக்களே. நான் வந்து இந்த கேம் ஃபுல்லாகவே எனக்கு புதுசாக இருக்குது. ஹெல்த் ஏறுறதுலேருந்து குறையிறதுலேருந்து எல்லாமே எனக்கு புதுசு. எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ ப்ரோ உங்களுக்கு எதாவது இந்த கேம் பற்றி தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பண்ணு ப்ரோ அந்த மாதிரி பண்ணு ப்ரோன்னு. ஏன்னா எனக்கு சுற்றி முற்றி இப்போ எதுவுமே இல்லை, என்ன பண்ணுன்னே தெரில. நான் அப்படி ட்ரெயினில் போயிட்டுருக்கேன். முன்னாச்சும் ஒரு சில்வரு ஒரு கோல் தந்தானே, இங்கே ஒரு சில்வர்ஸ். இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக கிடைக்குது. இதுக்கெலாம் ஆமாம் என்ன ட்ரெயின் போயிட்டே இருக்கு, நின்றுமா என்ன? நின்றுச்சு. தூரத்தில் வீடே தான் வந்துட போகுது. ஹெல்த் ஃபுல் ஆகிடுச்சு, பிரச்சனை இல்லை. டே சீக்கிரம்டா சீக்கிரம். அண்ணனை பயம் பொறுத்தாதீங்கடா, நைட்டு ஹீட் ஆகிட போகுதுடா. டே பயமாக இருக்குது ப்ரோ என் மக்களே. ஆனால் உண்மையிலே செம பயமாக இருக்குது. வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரிலாம் வீடியோ இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மாதிரி போடவே மாட்டேன். வீடியோஸ்லாம் கேட்டீங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு லைக்கு ஒரு ஷேரு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கணும். நீங்களாம் பண்ணுறீங்களா? இப்போ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக் ஒரு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த கல்லை உடைக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு உடைச்சா ஒரே ஒரு சில்வர் தரானுங்க. அட பாவி பசங்களா, இதுக்கடா இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த உடைச்சேன். ஏங்க ஒரு சில்வர் இதெல்லாம் எவ்வளோ போகும்னு நினைக்கிறீங்க? 20 ரூபா அவ்வளோதான் போகும். இதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். அடுத்து நைட்டில் வேறு சர்வை பண்ணணும், ட்ரெயினை எஸ்கேப் பண்ணணும், என்னென்ன வேலை இருக்குது தெரியுமா மக்களே. அங்கே கோல் இருக்கா என்ன? எனக்கு கோலே வேணாம்டா. ஏன்னா என்கிட்ட இருக்குது கோல், இருந்தாலும் எடுத்துக்கலாமா? டைம் இருக்குது, 6 மணி ஆகிடுச்சு. வேணாங்க கோல் வேணாம், என்கிட்ட ஒன்று இருக்குது. அது இல்லாமல் இது ஃபியூல் ஃபுல்லாக தான் இருக்குது. இதே மாதிரி நிறைய கோல் இது வரும். நம்ம அப்படியே மூமெண்ட்லேயே இருப்போம். வீடு வந்துச்சுன்னா மட்டும் நிறுத்துவோம் மக்களே, இல்லாட்டி தேவையில்லை. இப்போ என்கிட்ட கோல்டு ஐயோ ஏங்க வெளியே வந்துட்டேங்க. கோல்டு தாண்டிட்டேன்னா என்ன? சரி விடுங்க, இன்னொரு நாள் கூட கோல்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கோல்டெல்லாம் தேவையில்லை, கோல்டு மேலாம் ஆசைப்படக்கூடாது. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? ஏங்க ஒரு வீடு கூட வரல. உங்கள் கண்ணுக்கு ஏதாவது வீடு தெரிஞ்சால் சொல்லுங்கள். வீடு ஃபஸ்ட்டு வீடு. ஐயோ ஏங்க ஐயோ நான் வண்டி விட்டு இறங்கிட்டேன். ஆனாலும் இது போய்கிட்டு தான் இருக்குது. நான் இப்போ ஏன் இறங்கினேன்னா 8 மணி. இப்போ நான் வெளியே போனேன்னா அந்த ஜாம்பிஸ் வேறு வரும். கொஞ்சம் நம்ம உள்ளே இருப்போமா? ஏங்க அடுத்தது பக்கத்தில் ஏதோ வில்லேஜ் மாதிரி இருக்குது. ஐயய்ய ஓகே மக்களே, சொன்ன மாதிரியே ஈட்டிடுச்சு. பக்கத்தில் இவ்வளோ நேரம் ஒரு வீடு கூட வரல. இப்போ பார்த்தா திடீர்னு இருங்க. இது வந்து ஒரு சில்வரு நம்மக்கிட்ட இருந்த கோல் வந்து போட்டாச்சு. இப்போதைக்கு இதில் ஏதாவது லூட்டு கிடச்சா அதை வச்சு தான் மகளே நம்ம சர்வை பண்ணும். மகளே எல்லாம் வேண்டிக்கோங்க, ஏதாவது பெருசாக லூட்டு. அங்கே ஏதோ பால் மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அது சில்வர் இல்லை, ஏதாவது கிடச்சிச்சுன்னா பரவாயில்ல. 10 மணி வேறு ஆகிடுச்சு. அந்த சைடு அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வில்லேஜ் தான், அதுக்கு போகலாம். ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, அது நிறைய சாம்பி வரும். நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு கன்று இல்லை. கன்று இருந்தால் நான் தைரியமாக போவேன். ஏங்க இவங்க அட கொடுமையே. ஐயோ இவன் வேறு மாலை ஏறிக்கிட்டானா? இது இவன் நைட்டா?
அடா காண்டாமிருகத்துக்கு பிறந்த பையனே. ஏங்க யாருங்க அவங்க? டைனோசர் மாதிரி இருக்கான். அடா பாவி பயலே. ஏங்க ஒரு அடி அடிச்சு நம்ம செத்துருவோம் போல இருக்கே. தம்பி தம்பி ப்ளீஸ் பா, ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ். ஐ ஆம் நாட் இங்கிலீஷ் மேன், லீவ் மீ. டே யாரா நீங்களா? பண்ணி பசங்களா? டே டே ஜஸ்ட்டுங்க. டே தம்பிங்களா உள்ள கில்ல வந்தானுங்க, நம்ம செத்துட்டோங்க. தம்பிங்களா அங்கேயே இருங்கடா, அண்ணன் பட்டு ஓடிடுறேன். தயவு செஞ்சு மாலை இருக்கீங்களா, மாலையே இருந்துருங்க. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். கீழே கீழே வந்தீங்க. மை லைஃப் தட்ஸ் ஆல், ஐ லாஸ்ட் மை லைஃப். உண்ணி இன்னும் 2 மணி நேரம் தான்டா, அதுக்கப்புறம் நான் தான்டா இந்த ஊருக்கே ராஜா. ஏங்க ட்ராவல் பண்ணிட்டாங்க. நான் தெரியாதனமா இந்த நைட்டு வந்துட்டேங்க. தம்பிங்களா ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கடா. இவங்களை என்னடா பண்ணோம், இவங்களை விற்க முடியுமா அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க மக்களே. அப்போ தான் எனக்கு தெரியும். எனக்கு இந்த கேம் பிளே பற்றி ஒரு மண்ணு கூட தெரியாது. அப்படி இருந்து நான் இப்படி ஆடிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட நம்ம 7000 கிலோமீட்டர் வந்துட்டோம். ஓகே 5 மணி அவ்வளோதான். வெளிச்சம் வெளிச்சம் வா வெளிச்சம். ஏங்க அவ்வளோதான், இருளிலிருந்து வெளிச்சம் பெறுது நம்ம உலகம். என்னடா டேய் ஏய் ஏங்க 5 மணி ஆயிடுச்சுங்க. வெளிச்சம் ஏங்க இன்னும் நைட்டாக தான் இருக்குது. இன்னும் இருட்டுதுங்க. ஏங்க டே விடிய காலடா டே. அப்பாடி இப்போதாங்க கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டே வந்திருக்கு. ஏங்க அது வில்லேஜாங்க. ஓ மை காட். நம்ம வந்து ரிவால்வர் எடுத்துப்போம். ஏங்க அது என்னது இது? ஏதோ பெரிய பாறாங்கல் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் போகலாம். டேய் தம்பிங்களா எவனா இருக்கீங்களா? டேய் 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 ஏங்க இங்கே வந்து கூட்டமாக ஜாம்பிஸ் இருக்கு. கோல் தான் கோல். டேய் 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 செத்துட்டோங்க. ஏங்க இந்த வீட்டுக்கு வராமையாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த கேம் பிளே நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா எதுவுமே இப்போ தெரில. இங்கே என்ன இருக்குது? ஃபர்னிச்சர் ஸ்டோர். இதுக்கு ஆசைப்பட்டு வந்து செத்துட்டியடா ராசா. ஏங்க நல்லா இருந்துச்சு இந்த கேம் பிளே, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நம்ம ஒரே ஒருத்தன்ட்டே கடி வாங்கி செத்தோம். நல்லா தாங்க இருந்துச்சு. ஆனால் இந்த கேம் பிளே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே ஃபைனல் டிஸ்டன்ஸ் 7000 ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.